மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் வரதராஜன் சார். வரதராஜன். 14 வயசுலேருந்து இருக்கேன் சார். குருநாதருக்கு வந்து முருகன்கிறவர்கிட்ட கொஞ்சம் காலம் இருந்தேன். அப்புறம் பாக்கி எல்லாமே வெளில இருந்தேன். முருகன்கிறவர்கிட்ட நம்ம ஊருக்கார் தான், நம்ம பக்கத்தில் உள்ளவர். அவர்கிட்ட ஒரு 2005லேருந்து 2012 வரைக்கும் அவர்கிட்ட இருந்தேன். 12 வரைக்கும். 6 வருடங்கிறது இந்த கலைக்கு போகிறேன் இல்லை சார். அதுக்கு பிறகு நான் இன்னொருத்தர் ஆயக்கரம்பலத்தில் இது கட்டிமேடு, ஆதிரங்கம் கட்டிமேடு கட்டிமேடு சிவதாசன் சொல்லிட்டு அவர் பரம்பரை சபதியார். அவங்கக்கிட்ட இருந்தேன். அவர்கிட்ட தான் ரொம்ப காலம் இருந்து அவர்கிட்ட தான் வேலைகளை கற்றுக்கிட்டது. கோயிலுக்கு வேலைகள் முழுமையாக அது பண்ணது அவர்கிட்ட இருந்து. அப்புறம் ஆயக்கரம்பலத்தில் வீரகுமார்னு ஒரு சபதியார், அவர்கிட்ட போய் சிலை வேலைகளை கற்றுக்கிட்டேன். சிலை வேலைகள், சிற்ப வேலைகள் ஃபுல்லாக. ஆமாம், அவர் வீரகுமாருங்கிறவர் தான் நமக்கு முழுமையாக சிலை வேலைகளை கற்றுக் கொடுத்தவர். சிவதாஸுங்கிறவர் நமக்கு தொடர்ந்து கோயில் கட்டுமான பணிகள் எப்படி, அளவுகள் எப்படி, எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. இதுக்கு எனக்கு வந்து சிவதாஸுக்கிட்ட இருக்கும்போது எனக்கு ரொம்ப என்னை வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு போனது சக்திவேல்னு என் நண்பர். அவர் வந்து பாக்கங்கோட்டூர், அதாவது நம்ம திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் பக்கம், ஆனால் திருவாரூர் கிட்ட அவங்களுக்கு. அவர் தான் நம்மளை ஊக்குவிச்சு எப்படி செய்ய வர்றது அப்படி செய்யறதுன்னு கோயில் கட்டுமானத்தோட அளவுகள்லேருந்து எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுத்தது சக்திவேல் தான். சரி. தனியாக வந்து இப்போ ஒரு 2015க்கு பிறகு பண்ணிட்டு 9-10 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 35-40 மொத்தம். இப்போ மைசூர், பெங்களூரு, நம்ம வேதாரண்யம் பகுதி, இந்த பக்கம் நாகப்பட்டினம் பகுதி, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்மள்ட்ட ஒரு தொடர்ந்து என்னிட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க. நம்மள்ட்ட கற்றுக்கிட்டது இன்னும் வருவாங்க, வேலை செய்வாங்க. அவங்க வேறு ஏதாச்சும் ஒரு இதில் போயிடுறாங்க. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அப்படி நோக்கத்தில் இப்போ உள்ள இளைஞர்கள்ட்ட இல்லை. முன்னாடி மாதிரி ஆர்வமாக இருந்து முன்னாடியெல்லாம் வந்து சபதியார் நம்மளோட குருநாதர் அடித்தா கூட நம்ம அடியை வாங்கிக்கிட்டு கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம ஏதாச்சும் திட்டினோம்னாலே நான் வரல, மறுநாள் நான் வேலைக்கு வரல, நீங்கள் ஆலோசிங்க மாதிரி அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டு பணத்துக்கு மாதிரி பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. கற்றுக்கணுங்கிற எண்ணத்தில் இப்போ முன்னாடி மாதிரிலாம் இளைஞர்கள் இல்லை அதிகம். அவங்கள வந்து அவங்க சொல்கிற நேரத்துக்கு நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துட்றோம். ரெண்டாவது அவங்க எதிர்பார்க்குற வேலையை நம்ம ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்துட்றோம். சுவாமிகள் வந்து அதோட அமைப்புகள் எல்லாமே, அளவுகள் எல்லாமே கரெக்டாக பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சதுனால அவங்க நம்மளை விடுறதில்ல. இந்த பகுதியிலே இப்போ கிட்டத்தட்ட இந்த பகுதியிலே நான் இப்போ விருந்தமாவடி வேட்டைக்காரன் இருப்ப பகுதியில் ஒரு குதிரை மட்டும் தான் செஞ்சு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எனக்கு இந்த பகுதியில் ஒரு 10 வேலைக்கு வேலை செஞ்சுட்டேன். அவங்க ஆமாம். படிச்சுட்டு வர்றவங்களுக்கு வந்து அளவுகள் வேணால் கரெக்டாக இருக்கும். அவங்க படிச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனால் அனுபவ ரீதியாக வர்றவங்க தான் எப்போ வேலை செஞ்சாலும் அவங்களுடைய வேலை நயமாக இருக்கும், உயிரோட்டமானதே. அதாவது படிச்சுட்டு வர்றவங்க அதை எடுத்து அவங்க வந்து படிக்கிறதோட அளவுகள் படி தான் பண்ணுவாங்க. வர்ணங்கள் இருக்குன்னா அது வந்து ஒரு இது பண்ணுவாங்க. ஆனால் அனுபவங்கிறது வந்து அவன் அடிபட்டு உதப்பட்டு கற்றுக்கிட்டு வந்தது, அது என்றைக்கும் மறக்க மாட்டான். அந்த மாதிரி அளவுகள் வரும்போது அதுதான் சுத்தமாக இருக்குது வேலையும். அனுபவசாலிக்கு தெரியும். இப்போ எந்தெந்த சாமிக்கு என்னென்ன ஆயுதங்கிறது எனக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். நம்ம இதே படித்த பையன் போனீங்கன்னா அந்த பையன் புக் எடுத்து பார்ப்பாப்ல, இல்லாட்டா யார்ட்டையும் ஃபோன் பண்ணி ஆனால் இதுக்குள்ளே ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நானும் சொல்லலை, அனுபவ ரீதியாக உள்ளவங்களுக்கு சொல்கிறேன் சார். இப்போ முன்னாடியெல்லாம் வந்து நல்ல ஒரு மரியாதை வந்து சபதியார் போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து தங்க வச்சு அந்த கோயில்காரங்க ஊருக்காரங்க அவங்களுக்கு பணிவிடைகள் செஞ்சு சாப்பாடு செஞ்சு நல்லது கெட்டது எல்லாமே பண்ணாங்க. இப்போ வந்து பண்ணாததுக்கு முக்கிய காரணம் வந்து என்னென்னா, சில சபதிகாரர்கள் செய்யக்கூடிய தவறு வந்து எல்லாருக்கும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிட்டு
எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சபதியார் இருக்காங்கன்னா ஒரு வேலை செய்கிறது. சில பேர் இப்போ வந்து மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க. சபதியாரும் மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க. நான் இது வரைக்கும் நமக்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லை, இது வரைக்கும் இல்லை, இனிமேலும் வரப்போகிறக்கா இல்லை. சில சபதியாரை பண்ணுற தப்பு எல்லாரையும் பாதிக்கப்படுது. அதுதான் இப்போ ஊருக்காரங்க இப்போ இந்த ஊருக்காரங்களாம் நல்லா கொஞ்சம் லேட்டாகி தான் இப்போ வந்து வேலை செய்கிறேன். இந்த வேலை ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இவங்களோட நிலவரம் கொஞ்சம் பொருள் இது இப்போ எல்லாம் அதனால கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இவங்க இப்போ எனக்கு டயம் இல்லைங்கவும் நான் கேட்டேன், நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எனக்கு மரியாதை கொடுத்து இப்போ பொறுமையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கோயில்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தானே இருக்குது. இப்போ ஒரு சபதியார்னா ஒரு மது இல்லாமல் ஒரு இது இல்லாமல் போனால் அவங்க மதிப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த மதுவில் இருக்கிற சபதியாரோட தான் எல்லா சபதியாருக்கும் மரியாதை இல்லாமல் போச்சு. இப்போ ஒரே கண்ணோட்டத்துக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போடுறது வேலை செய்யாமல். இது வந்து இப்போ இந்த ஊருக்காரங்க இப்போ இந்த இது விருந்தமாவடி இந்த கிராமம் வந்து பக்கத்து கிராமம் வேட்டைக்காரன் இருக்குது. இந்த ஊரில் நான் அந்த வேலை செய்யும்போது நான் நல்ல விதமாக செஞ்சேன்னா இவங்க அங்கேருந்து அந்த ஊருக்காரங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. உங்கள் கோயில் வேலை செஞ்சார் சபதியார் எப்படி செஞ்சாருன்னு கேட்கும்போது அவர் நல்லா செஞ்சு கொடுத்தாருன்னு இவங்க சொல்லுவாங்க. இதே நான் தப்பு செஞ்சேன்னா அவங்க அதே தான் அங்கே பிரதிபலிக்கும். அப்போ அந்த கிராமத்துலேருந்து அடுத்த கிராமத்துக்கு போகும், ஸ்பிரிட் ஆகும். இதே மாதிரி தான் நல்ல விஷயம் எப்படி போகுது, நல்ல விஷயம் கம்மியாக தான் ஸ்பிரிட் ஆகும். ஆனால் கெட்ட விஷயம் பல பேரை உடனே இப்போ பரவும். அப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி ஆமாம், எல்லாம் ஒரே கண்ணோட்டத்துக்கு வந்துட்டாங்க. முன்னாடி இருந்த மரியாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருந்த சபதியாரெல்லாம் இன்றைக்கி அந்த சபதியாரெல்லாம் பழைய இதுக்கெல்லாம் வந்து மரியாதைனா அந்த மரியாதையோடு இருக்காங்க. நடந்துக்கிறத பொறுத்து இருக்காங்க. ஊர் கிராமங்கள் இதே வந்து நான் அக்கரைவட்டம்னு ஒரு கிராமம், பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு அக்கரைவட்டம், ஊரணிபுரம் பக்கத்தில் அக்கரைவட்டம்னு ஒரு கிராமத்தில் போய் ஒரு கோயில் வேலை செஞ்சேன். அந்த கோயிலில் வந்து ஒரு காளியம்மன் கோயில் செஞ்சேன். அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரியாதையை நடத்துனாங்க. தெரியும் அவங்களுக்கு வந்து இவங்க சபதியாருன்னு. அதே ஊரில் இன்னொரு கோயில் வேலை செஞ்சேன். இன்னொரு சபதியார் செஞ்சு கொடுத்த தப்பு அவருக்கு போட்டு போயிட்டாரு, விடுபட்டு போயிட்டாரு. அதே கோயில் நான் செஞ்சு கொடுத்தேன். நான் செஞ்சு கொடுத்துட்டு கடைசியாக என்ன செஞ்சாங்கன்னா அவர் செஞ்ச தப்பு நானும் செஞ்சுருக்கணுங்கிற பயத்தில் நடவடிக்கைகள்லாம் மாறுது, கண்ணோட்டம் மாறுது. நான் அதே ஊரில் இன்னொரு வேலை செஞ்சேன். அதை பார்த்துட்டு தான் அந்த வேலையை செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. 2 கோயில் அதுலேயே ஒரு 2 நாளாக முருகன் கோயில் ஒன்று, ஒரு ஐயனார் கோயில் ஒன்று. ஐயனார் கோயிலில் இருக்கிற சிலைகள் அத்தனையுமே நான் தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 35 சிலைகள் நான் செஞ்சு கொடுத்தேன். அதில் முனி மட்டும் நான் செய்ய முடியாமல் போச்சு. என்ன காரணம், அவங்களோட நடவடிக்கைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து தெரிஞ்சிச்சு. மரியாதை ஒரு வாங்குறது போங்கிறது, அந்த மாதிரி ஒருமையில் பேசுகிறது, ஒருமையில் பேச ஆரம்பித்தாங்க. ஒருமையில் பேசும்போது நமக்கு சங்கடமாக போகுது. என்ன நம்ம அப்படிங்கும்போது சரி ஆச்சு, நான் சொல்லிட்டேன், நீங்கள் அந்த வேலையை எப்படினாலும் நான் செஞ்சு கொடுத்த வரைக்கும் எனக்கு கணக்கு என்ன வேணாலும் எடுத்துகிட்டு வரேன், உங்கள் கணக்கு எடுத்துகிட்டு வாங்க. நான் கூட கூடுதல் வாங்கியிருந்தேன்னா ரைட்டு, என் காசு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி அந்த மாதிரி தான் நான் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டது என்கிட்ட இருக்குது. சரி சார், கருங்கல் வடிவிலான ஆலயங்கள் வந்து அது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் செய்கிறாங்க. நபர்கள் செய்கிறது கேட்குறீங்களா? அதோடைய கட்டுமான பணிகள், பலன்கள். அதாவது இது வந்து நம்ம எல்லாமே ஈக்குவல் தான். கோயிலை பொறுத்த வரைக்கும் முறைகள் வந்து கருங்கல் வேலையில் வந்து காலங்கள் கடந்து நிற்கும். இது நம்ம சிற்பங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே உங்களுக்கு ஏதோ சேதாரங்கள் ஆகும், பராமரிக்கணும், ஏதோ ஒரு இதில் இதாகும். அந்த இறை பலன் சார், வைப்ரேஷன் அது வந்து சாமியோட பவர் 70%. அதை நடத்துகிறவங்களோட பவர் கொஞ்சம் இது இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம சாமியை வந்து சரி பண்ணணும். சாமியை நம்ம முழுசாக நம்புகிறோம். நான் நம்புகிறேன், எனக்கு நடக்குதுன்னா நான் அந்த சாமிகிட்ட தான் நான் ஃபுல்லாக சாமிகிட்ட தான் நான் வேண்டுவேன். பலன்கள் நல்லாயிருக்கும். கருங்கல் வந்து வச்சு கும்பிட்றது முறையாக செஞ்சால் அது வேலை செய்யும். ஆகம விதி சாஸ்திரங்கள் எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, தொடர்ந்து ஒரு ஆலயம் இருக்குன்னா, கருங்கல் ஆலயம் இருக்குன்னா அதில் ஒரு விளக்காவது எரியணும். எந்த ஆலயமாக இருந்தாலும் ஒரு விளக்காவது எரியணும். 3 தினங்களில் ஒரு தினம், வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இல்லை, 3 தினங்களில் ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு பெருசாக பண்ணாருனாலும் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி வச்சு கூட நைவேத்தியம் பண்ணிவிட்டோம்னா அது பாட்டுக்கு அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அது செய்ய வேண்டிய கடமை ஒரு விளக்காவது எரியணும் அந்த சன்னிதானத்தில். சரிங்க சார். இப்போ இதில் வந்து இளைஞருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கா சார்? இளைஞர்களுக்கு எதிர்காலம்னு இப்போ உள்ள எங்களுடைய கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்ன காரணம்னா, முன்னாடி வந்து சிற்ப கலைஞர்கள் சங்கம்னு ஒன்று இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை இது பண்ணிட்டாங்க. அந்த சங்கத்தையே அரசே இது பண்ணிட்டாங்க. சேர்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கட்டிட தொழிலாளர் சங்கத்தில் சேர்த்துட்டாங்க, அமைப்பு சார் அதில் சேர்த்துட்டாங்க. அப்படிங்கும்போது இது வந்து வருங்காலத்தில் இளைஞர்கள் இப்போ எல்லாம் படித்து போகிறதுனால யாரும் இதுக்கு வருவாங்களா வரல, அதான் இந்த சொன்னாலே எல்லாம் மதுவுக்கு அடிமையாக போனதுனால இப்போ யாரும் இது அதிகம் இது பண்ண மாட்டாங்க. பாரம்பரிய கலை அதை கற்றுக்குங்கடா, வாங்கடா வாங்க. என்னிட்ட ஒரு 10 பையனோடு காணுவோம். என்னிட்ட ஒரு 10 பசங்க என்கிட்ட இருக்காங்க. அவங்கன்னு சொல்லக்கூடாதா, சாரி, கட் பண்ணிடுவீங்க. என்னிட்ட ஒரு 10 பசங்க இருக்காங்க. அதில் வந்து என்னென்னா ஆர்வமாக வருவாங்க, செய்வாங்க, வேலை செய்வாங்க. வேறு ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு நோட்டம் போயிட்டுனா அதில் போயிடுறாங்க. இப்போ முன்னாடி மாதிரி இல்லை.
இதில் ஒரு எதிர்காலம்னு mind சொல்லி இல்ல. ஸ்டடி மைண்டு முன்னாடிலாம் இப்போ சபதியார் என்னெல்லாம் மட்டக்குள்ள எடுத்துகிட்டு மட்டக்கு பிளவை கம்பு எல்லாம் எடுத்துகிட்டு அடிப்பாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் நம்ம கற்றுக்கிட்டு வந்தோம். இப்போ உள்ளதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தை ஏழாட்ட வந்தேன். ஏதோ சூடாக சொன்னாலே நான் வேலைக்கு வரல கிளம்புறேன்னு கிளம்பிட்டுறாங்க. முன்னாடி மாதிரி ஒரு எதிர்காலம்னு இதை நம்ம முன்னாடி இருந்ததே இப்போ சொல்ல முடியாது. சரி சரி. ம் இப்போ இந்த நேரத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம் யாருக்கு சொல்லுவீங்க சார்? என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த என்னுடைய தாய் தந்தை, பேர் சொல்லுங்க சார். என்னுடைய தாய் தந்தை தந்தையார் பேர் வைரமணி, என்னுடைய தாய் கண்ணகி. சரிங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னை படைச்ச இறைவனுக்கு நான் தினமும் வணங்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னோட இறைவன் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முனீஸ்வரர் காளி. முனீஸ்வரன் நான் ரொம்ப வணங்குற தெய்வம். ம் அங்கே இப்போ உங்களுக்கு நல்லா பக்க பழக்கம் உறுதியாக இருக்குது சார். நண்பர்கள் பேர் சொல்லலாமா? தாராளமாக வினோத்னு ஒரு பையன் இருக்காப்புல. நான் எந்த நேரத்துக்கு எங்கே வேலை நடந்தாலும் தம்பி இங்கே போயிட்டு வான்னு சொன்னால் நம்ம ஊர் பையன் எங்கே வேலை நடக்கிற இடத்துக்கு போய் சொன்னாலும் நமக்கு எல்லா உதவியும் பண்ணுவாப்புல. இந்த இடத்துக்கு இது இல்லை, சிமெண்ட் இல்லை, மண் இல்லை, எதுவும் சாப்பாடு அவங்களுக்கு தேவைப்படுது, எந்த உதவி செய்ய சொன்னாலும் வேலை நடக்கிறதுக்கு உடனே போய் செய்யக்கூடிய பையன் அந்த ஒரு பையன் வினோத்துங்கிற பையன் தான். அப்புறம் நண்பர்கள் இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க. எந்த நேரம் கூப்பிட்டாலும் வரக்கூடிய நண்பர்கள். சரிங்க சார். இந்த ஆலய கட்டுமான கலைக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல நினைக்கிறீங்க? இந்த கட்டுமான பணிக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு இது என்னென்னா, வாங்க முழுமையாக கற்றுக்குங்க. இடையில போய் ஒரு பாதி வேலையை கற்றுக்கிட்டு இடையில போய் நானும் வேலை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை எடுத்து நீங்களும் செய்யாமல் இருக்கிற இப்போ மற்ற சபதியார்களுக்கும் கெட்ட பேர் அடைய வச்சுட்டு பண்ணிடுறீங்க. அது செய்யாதீங்க எப்பொழுதும். அது இல்லாமல் முக்கியமாக இப்போ உள்ள இளைஞர்கள் கைவிட வேண்டிய ஒரு முக்கியமானது இந்த மதுவையும் மது புகை இல்லைனாலே அவங்க வேலை சுத்தமாக கற்றுக்குவாங்க. வாங்க இதில் வந்து ஆனால் வருங்காலத்தில் வந்து சிற்பக்கலைக்கு பெரிய லைஃப் இது இருக்குது, லைஃப் இருக்குது, எதிர்காலம் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இருந்தவங்க எல்லாம் குறைஞ்சிட்டாங்க. பணத்தை பார்க்காம ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது இது பெரும்படியாக பணத்தை எதிர்பார்க்காம கற்றுக்கிட்டா அதோடைய பலன் கண்டிப்பாக நிச்சயம் பிறகு உண்டு. நான்லாம் இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். இன்றைக்கி ஏதோ ஸ்டடி பண்ணிட்டோன்னா அந்த சிற்பக்கலைக்கு வந்து தான் உண்மையிலேயே ஒரு ஸ்டடி பண்ணி வந்துட்டோம். நல்ல ஒரு போனாலே சபதியாருங்கிற அந்த சபதியாருங்கிற ஒரு மரியாதை இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து இந்த புகை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த இதுக்குள்ள நம்ம போகிறது, அதனால போதை வஸ்துக்கள் எதுவுமே நம்ம பயன்படுத்துறது இல்லை. இது வரைக்கும் இல்லை, இனிமேலும் இல்லை. நான் அந்த கோயிலே நின்று சொல்கிறேன். அதை வந்து இல்லாமல் இருந்தால் வர்ற இளைஞர்களுக்கு எதிர்காலம் நிச்சயம் இந்த தொழிலில் உண்டு. இங்கே நம்ம இந்தியாவிலே உண்டு, தமிழ்நாட்டிலே உண்டு. இப்போ கர்நாடகாவிலலாம் இருக்காங்க, செய்கிறாங்க, வேலை ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து போய் தான் அங்கே செய்கிறாங்க. இப்போ நானும் இப்போ நேற்று வரைக்கும் நான் அங்கே இருந்துட்டு இன்றைக்கி காலைல வந்து இங்கே வந்துட்டேன். அங்கே போகும்போது நமக்கு நல்ல மரியாதை இருக்காங்க. இங்கே விட வெளி மாநிலங்களில் சபதியாருங்கிற மரியாதைக்கு நல்ல ஒரு இது இருக்குது. சபதிகள், சிற்பிகள் இவங்களுடைய வாழ்வாதாரம் உயர அரசு என்ன செஞ்சு கொடுத்தாங்க? அரசு மீண்டும் எங்களுக்கு வந்து சிற்பக்கலைஞர்கள் சங்கத்தை உருவாக்கி நலவாரி அமைச்சு கொடுக்கணும். தனியாக சிற்பக்கலைஞர்கள் சங்கங்கிறத தனியாக ஆரம்பித்து அதுக்கு நலவாரியத்தை ஆரம்பித்து ஏதோ எங்களுடைய நான் எனக்கெல்லாம் 2 பெண் குழந்தை, அவங்களோட கல்வி நலவாரியத்தின் மூலியமாக அவங்களுடைய பெண் குழந்தை உள்ளவர்களுக்கு, அவங்க குழந்தைகள் உள்ளவங்களுக்கு கல்வியை வந்து கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு இலவசம் ஏதோ ஒன்று பண்ணலாம். அதை இது வந்து உயிரை வந்து பணைய வச்சு செய்யக்கூடிய பணி தான். எதோ நாள் பண்ணலாம். அதுக்கு எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி இன்சூரன்ஸ் மாதிரியோ ஏதோ ஒன்று பண்ணணும். ரொம்ப நன்றி சார்.